சாவு எனக்கு ஆதாயமா இருக்கிறது. கிறிஸ்து தான் எனக்கு ஜீவன். கிறிஸ்துவின் வழியிலே நடப்பதற்கு நான் ஒருபோதும் தயங்காமல் கிறிஸ்துவை முன்மாதிரியாய் வைத்து நான் சொல்வதற்கு தயக்கம் இல்லாமல் சொல்லுவேன் என்ற உறுதியை நாம் ஏற்றுக்கொண்டால் எது வந்தாலும் எதிர்த்து நிற்க நம்மால் முடியும். கர்த்தர் எல்லாவற்றையும் நமக்கு செய்வார் என்ற விசுவாசம், நம்பிக்கை. கலாத்தியர் 5:22-23 சொன்னது போல அன்பு, பொறுமை, சாந்தம், தயவு எல்லாவற்றையும் நம்மிடத்தில் இருக்கணும். ஒரு கிறிஸ்தவன், ஒரு ஊழியக்காரன் என்று சொல்லும் பொழுது இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் நம்மிடத்தில் இருக்குமானால் அது பெரிய அன்பை பெற்றுக் கொடுக்கும். அது ஊழியத்தில் பெரிய வளர்ச்சியை பெற்றுக் கொடுக்கும். ஊழியத்தின் பாதையில நிறைய ஆத்துமாக்களுக்கு அது வழிவகுத்து கொடுக்கிறதா இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. மற்றமாக நாம் எபேசியர் 2:13 சொல்லப்படுகிறது, தூரமாய் இருந்த நம்மை எல்லாரையும் சமீபமாய் தேவன் மாற்றி இருக்கிறார். அநேக இடங்களில் இருந்து நாம் வந்திருக்கிறோம், தூரமாய் இருந்திருக்கிறோம். ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளாய் எல்லோரும் சமீபமாய் ஒருவருக்கொருவர் கிட்டத்தில் இருக்கிறோம். அதுதான் தேவன் கொடுக்கிற ஒரு பெரிய மகிமை. அல்லேலூயா. தேவன் கொடுக்கிற ஒரு பெரிய மகிமை என்று என்னவென்று சொன்னால், எங்கிருந்தாலும் தேவனுடைய பிள்ளைகள் ஒன்றாய் இருக்கிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளுடைய வார்த்தை ஒன்றாய் இருக்கிறது. அவர்கள் பேசுகிறது கிறிஸ்துவை மாத்திரம் என்பதை அநேகர் புரிந்து கொள்வதான ஒரு பெரிய ஆசீர்வாதமாய் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. தூரமாய் இருந்த நம்மை ஒன்றாய் வைத்திருக்கிறார். கொலோசியர் 1:24 சொல்லப்படுகிறது, என் மாமிசத்திலே இந்த சத்தியத்தை நான் நிறைவேற்றுகிறேன், என் மாமிசத்தினாலே நான் தேவனுடைய வார்த்தைகளை நிறைவேற்றுகிறேன் என்று சொல்லப்படுகிறது. ஆம், நாமும் கூட சத்தியத்தை, தேவனுடைய வார்த்தையை தன்னுடைய மாமிசத்தினால நிறைவேற்ற வேண்டும். கர்த்தருக்காக இந்த மாமிசத்தை, ஆண்டவர் கொடுத்த இந்த சரீரத்தை தேவனுக்காக நாம் உபயோகப்படுத்த வேண்டும். கர்த்தர் கொடுத்ததை கர்த்தருக்காக நாம் திரும்ப கொடுக்கிற வரைக்கும், நம்மால் முடிந்த வரைக்கும் ஆத்துமாக்களை கிறிஸ்துவுக்காக ஆதாயப்படுத்துவது நம்முடைய இலக்கு. நித்திய ஜீவனை அடைவதுதான் நம்முடைய இலக்கு. இப்படி நாம் நித்திய ஜீவனுக்காக செல்வோமானால் அந்த பரலோக ராஜ்யத்திலே நம்மை மாத்திரமல்ல, நம்மோடு கூட அநேக கூட்டங்களை நாம் கொண்டு செல்ல முடியும். எல்லா கூட்டத்தாரையும் நம்மளோட சபை நடத்துறோம் சொன்னா, பாஸ்டர் மனரையா சொன்னாரு, ஒரு சபைக்குள்ள அந்த பிள்ளைகளை வளர்ப்பதற்கு நம்ம பிரயாசப்பட வேண்டும். அப்போ நம்மோடு கூட வருகிறதுக்கு ஒரு 4 பேர் தான் நம்ம கம்பெனி சந்தோஷம் இருக்கும். சிங்கிளா போன சந்தோஷம் இருக்காது. நம்மோட ஒரு 4 பேர் வரணும். அப்ப 4 பேர் வரணும். 4:40 ஆகும்போது நமக்குள்ள பயம் போயிடும். எப்பவுமே சிங்கிளா இருந்தா பயம் இருக்கும். அப்ப 4 பேரா இருக்கும்போது பயம் போயிடும். அப்ப 4 பேர்ல 100 பேரா இருக்கும்போது எல்லா பயமும் நம்மளை விட்டு போயிடும். அதை காட்டிலும் கிறிஸ்து எனக்குள் இருக்கிறார் என்ற நம்பிக்கை இருந்தா பயமே நமக்கு இல்லாம சொல்லுங்க, பயமே நமக்கு இல்லைங்க. கிறிஸ்து எனக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தைகள் என்று சொன்னா, கிறிஸ்துவினால் நான் இன்றைக்கு ஒரு ஊழியக்காரனாக நிறுத்தப்பட்டிருக்கிறோம். நாம் எல்லோரும் ஒரு ஊழியக்காரர்களாய், ஒரு மேய்ப்பர்களாய், ஒரு தீர்க்கதரிசிகளாக நிறுத்தப்பட்டிருக்கோம் சொன்னா, அது தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு தெய்வீக பிரசனம் என்று நான் சொல்ல முடியும். ஆகவே நாம் சொல்லுகிற கடைசி வார்த்தை சொல்லப்படுகிறேன் சொன்னா, பிலிப்பியர் 4:13 என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆமென். கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற எல்லாவற்றையும் நாம் செய்வதற்கு தயக்கம் இல்லாமல் தேவனுக்கு முன்பாக சாட்சியாய் நிற்போமானால் அதுவே நமக்கு பெரிய கர்த்தர் தாமே.